இந்த ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு நடந்த கொடுமையை நீங்களே பாருங்க. இந்த பொண்ணு பத்தினா ஒருத்தன உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கு. அந்த ஒரு பையன் பத்தினா இவளை யூஸ் பண்ணிட்டு கழட்டி விடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கான். அந்த ஒரு பையன் பத்தினா கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு சரக்கு பத்தினா மிக்ஸ் பண்ணி கொடுத்துறான். அதை குடிச்சிட்டு இந்த பொண்ணு பத்தினா எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுது. இந்த பையன் பத்தினா வா நம்ம ஹோட்டல்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறான். எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வர மாட்டேங்குது. ஆனா இந்த ஒரு பையன் பத்தினா இந்த பொண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி கூப்பிடுறான். நீ மட்டும் நான் சொல்றது கேட்டு இப்ப நீ ஒழுங்கா வரலன்னா உன்னோட போட்டோ எல்லாம் தப்பு தப்பா நான் நெட்ல விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றான். இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அடுத்த என்னன்றத பாக்குறதுக்கு முன்னாடி உலகத்திலே காசு பணத்தை விட அப்பா அம்மா தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சுக்கணும். அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு. இந்த பொண்ணு பத்தினா வலுக்கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு இந்த பொண்ணு பத்தினா வரலன்னு சொல்லுது. இந்த ஒரு பையன் பத்தினா அவளை விடவே மாட்டான். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஒரு நபர் பத்தினா அந்த பையனை பிடிச்சி பயங்கரமா அடிச்சிடறாரு. ஸ்கூல் படிக்கிற பொண்ணை ஏமாத்தி அவ வாழ்க்கையை கெடுக்கலான்னு பாக்குறியா, உடலாம் சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு பத்தினா போலீஸ்க்கு கால் பண்றேன்னு போன் எடுக்கிறாரு. போலீஸ்ல சொன்னது இந்த ஒரு பொண்ணும் பத்தினா பயந்ததால ஃபர்ஸ்ட் வார்னிங் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பத்தினா பேசி வச்சு வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. ஸ்கூல் படிக்கும் பொண்ணுங்க யாருன்னே தெரியாம ஒரு பையனை லவ் பண்றது தப்புன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் நம்ம நாட்டு பெண்களுக்காக எவ்வளவு கமெண்ட்ஸ் வருதுன்னு.